எதுக்கு கட்டுறீங்க? டேய் கட்டாதீங்க டேய். ஃபீலிங்ஸ் என்ன இதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் நண்பா. மேடம் ஹேண்ட் ப்ளீஸ். கூட ஒட்டிப்புடி வைத்தியம், புது டெக்னிக். என்ன இது? சின்ன டார்ச்சர் பெரிய டார்ச்சர் ஆகிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. உண்மையா? எந்த உண்மை? ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கிற 15 ரூபாய் அனுபாண்டை வச்சு அராஜகமாக யோசிக்கிறோம். நான் இனி பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன என்ன பண்ண போற? இப்ப கட்டிப்பிடி வைத்தியம். என்ன ஃபீலிங்ஸ் இதெல்லாம்? நல்லாவே இல்லை. குழு குழுன்னு இருக்கும் ராயப்பன். என்ன எழுடாது கர்மம் எரியுதா? கிட்ட வாங்க. எரியுதா? யாரு அவனை கத்தா? சொல்லிடு சொல்லு. எரிமலை கொண்டு. எரிமலை குண்டுல எங்க? அந்த பிள்ளையார் சிலைக்குள்ள வச்சிருக்கேன். பிள்ளையாரப்பா, இந்த உலகத்துக்கு நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும். அதுக்குள்ள ஏன் வச்ச? அந்த பொருளோட மதிப்பு தெரியுமா உனக்கு? அது மதிப்பு தெரியும், அதனாலதான் அதுக்குள்ள வச்சேன். டேய் கையில விடுறா. இந்த டைம்ல சாமி கும்பிட கூட்டம் தான். ஏய் என்னையா? கண்ணாடி பிள்ளையாரையும் எலி சப்பரத்தையும் செய்ய சொல்லி 2 பேர்கிட்ட தனித்தனி ஆர்டர் கொடுத்தேன். எதுக்கு? இன்கம் டேக்ஸ் ரேடுக்கு பயந்து 10-20 நாள் பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்பட்டுச்சு. மீன்பிடி திருவிழா நாள் நடந்துட்டு இருக்கிற 2 கிராமத்து பிரச்சனையை எனக்கு சாதகமாக்கிக்க கண்ணாடியில் விநாயகர் செய்ய சொல்லி ஐடியாவை கொடுத்து பணமும் கொடுத்தேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், ஊர்க்காரைக்கு முன்னாடி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு புது படம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். அதன்படி கண்ணாடியில் பிள்ளையார் சிலை செஞ்சான். நான் கோல்டெல்லாம் சாக்கு மூட்டைக்குள்ள வச்சு பிள்ளையாருக்குள்ள வைக்கும்போது பார்த்துட்டான். புள்ளியார் வயத்துல ஏதோ வெயிட்டா பொருளுக்கும் போலக்கியா? என்ன கத்துற? பக்கத்துல போலீஸ் இருக்கு, நீயே மாட்டி விட்டுற போல. மேல சொல்லு. சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டேன். எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதாகவும் பரிகார பொருளை பிள்ளையாருக்குள்ள வச்சு கரைக்கிறதுக்காகவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்பட்டி உண்டியல்ல இந்த சாவியை போட்டால் பரிகாரம் பூர்த்தி ஆகும்னு நான் சொன்னதை நம்பினான். இந்த சாவிக்காண்டி தான் ஏன் திவ்யாவை கடத்திருக்கேன். பிள்ளையார செஞ்சது உள்ளூர்காரன், சப்பரத்தை செஞ்சது மும்பைக்காரன். பக்கா சேஃப். சரி, நீங்க 2 பேரும் பிள்ளையார தூக்குங்க, நான் எடுக்கிறேன். யோ என்னையா சொல்ற? முடியாதுல்ல, அமைதியா இருங்க. போக்கஸ். வாங்க வாங்க, கமான் கைஸ். கண்ணாடியில் பிள்ளையார் செஞ்சா 2 கிராமத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அந்த எலிச்சப்பரத்தை ஊருக்கு நன்கொடையாக கொடுத்தது பொருளை பாதுகாக்க. ஆனால் 2மே லாபத்துக்கு தான் செஞ்சேன். அலர்ட் பாய்ஸ். அங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? எல்லாம் டெக்னாலஜி தான். அதனே, ஏய் இந்த இடம் தான். தூக்கு தூக்கு தூக்கு. என்னாச்சு? அந்த சப்பரத்துக்கு பின்னாடி வாய்ஸ் ரெகக்னிஷன் லாக் இருக்கு. என்னதான் ஆச்சு? ஸ்பீக்கர் போட்டு அலிபாபா 47 படம் பார்த்தியா? அதில் அண்டா காக்கசம் அவுக்கா டிஷ்ஷுன்னு திறக்குமே, ஆமாம் அந்த மாதிரி போட்டு. இப்போ புரியுதியா இந்த ராயப்பை ஏன் இதை நன்கொடையாக கொடுத்தானே? ராயப்பனுக்கு 2 ஆப்பு நாம 2 பேர் வச்சோம், 3வது ஆப்பு நான் வைக்கிறேன். அந்த லாக் ஓப்பன் பண்ணுறது நம்ம 2 ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். 2 ஆளுக்கு மட்டும்தான் தெரியும்.
அப்போ இப்போ திறக்க முடியாதா? திறக்க முடியாதுன்னு இல்லை, என் கொள்கைக்கு விரோதமாக இருக்கு, அதான் யோசிக்கிறேன். திருட்டில் என்னையா கொள்கை? ராய பேத்தனால என்ன ஏமாத்தலையா? பெருசா பேசுகிறேன். ம் ம் வாய்ஸே இல்லாத எப்படியா ஸ்பீக்கர் போட்டு திறந்தேன்? ஓகே, அவனுங்க எங்க? சப்பரத்துக்குள்ள தான் இருக்காங்க. வாட்? சேஃப்டிக்கு தான். பேட்டரி இருக்கு. ஏய், சுச்சு. யோ என்னையா எலி வகத்துக்குள்ள வசந்த மாளிகை? ஃப்ரிட்ஜு, சரக்கு, டிவி, ஏர் கூலரு. டேய் இவங்க யாரா? உன் கூட்டாளிகளா? சும்மா இருங்கடா, கத்தி எலி மாப்பிள்ள இப்போதான் திக்கு திக்குங்குது. லைஃப் நான் திருள்ளி விடும் தம்பி, தைரியமா இரு. எதுக்காக உள்ள இருக்கோம்னு அவங்க 2 பேத்துக்குமே தெரியாது. மேலே சொல்லு. என்னையாது? செல்ஃபுடா, இதுக்கான ஒரு ஆச்சரியப்படுற? செல்லுன்னு இருக்கு. இப்போதான் 6 மணி நேரத்துக்கு அடிச்சிருக்காங்க. 2 குவார்டர் சேர்ந்து ஒரு ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கு. இவங்களை பார்த்தா எப்படியா இருந்தாலும் ஏந்துக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்க வேண்டியதான். அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு நம்பர் லாக் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட்? பாஸ்வேர்டு மட்டும் இல்லை, நம்பர் லாக் எங்கே இருக்குன்னு என்னை தவிர யாருக்கும் தெரியாது. Hey, close. Lip lock. Lip lock. Open. Hey, மெதுவா. பாட்டில். Hey, பார்த்து அவனுக்கு ஏந்து கூடாது. பாட்டில். ரெடி. நம்பர் லாக். ராயப்பன் மூலக்காரையா? என்னம்மா செஞ்சிருக்காப்புல? மூலக்காரன்ட்ட மாட்டாம இருந்தா சரிதான். என்ன கஷ்டமா? கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் மூளையை யோசிக்கணும். ராயப்பன் பிடிச்ச விஷயம் என்னது? வேற என்ன? காரு தான். எத்தனை கார் வச்சிருக்கேன்? 3 காரு. கார் நம்பர்லாம் என்னது? எல்லா காரும் ஒரே நம்பர் தான், 3494. சூப்பர், பேக் கொடு. த்ரீ 4 9 4. ஏய், டேபிள புடி, இன்னொரு லாக் இருக்கு. நம்பர் லாக்கை திறந்தா அந்த பிள்ளையாரோட பேஸ், அப்புறமா அங்கே ஒரு பூட்டு, அதுக்கு ஒரு சாவி இருக்குன்னு நான் பண்ணியிருக்கிற செட்டப்போட லெவலே வேற. ராயப்பையனை தான் வெளில கைட்டுக்கே பூட்டு வச்சிருந்தாலும் உள்ள பட்டி காட்ட மாதிரி ஒரு பூட்டு வச்சிருக்கான் பாரு. ஐடியா ஃபீலிங்ஸ், ஐடியா. லைட். பிள்ளையரப்பா,
1 2 3 4 5 6 7 5 மூட்டை விநாயகர், 1 விபூதி, 1 குங்குமம். உன்னை நம்பி வந்தமே, எல்லா டைமும் வேஸ்ட்டாக போச்சு. போயாங். ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் குட்டி பிள்ளையாருக்குள்ள வச்சு மோல்டு பண்ணி சாக்கு மூட்டைக்குள்ள வச்சிருக்கேன். டேய், விநாயகர் நம்மளை என்னைக்கு கைவிட மாட்டேறா. பாய்ஸ், நம்ம கோல்லாம் எடுத்துட்டு இந்த விபூதி குங்குமம் மட்டும் இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஓகே, பாச கட்டு கட்டு கட்டு. விபூதி குங்குமம். ராயப்பா, நீ க்ளோஸ். எவ்வளோ தங்கனாலும் நீ தான் கோல்டு. நம்ம லைஃப் செட்டில்ரா. செம்பு கலக்காத தங்கம் என்ன தேசே? நம்ம மேலே சந்தேகம் வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. தேசே, இந்த தங்க கட்டி எப்படி தேரும்? கிட்டத்தட்ட 150 கோடி இருக்கும். 150 கோடியா? காட்டுக்குள்ள தார் ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கு. உன் கால் இனிமேல் திரையிலே படாதே. ஹெலிகாப்டர் வேணா ஏரோப்ளேன் வேணும் தான் கேட்பேன். மாப்பிள்ள, ராயப்ப கிட்ட இருந்து அடுத்த தாப்பு விடத்துக்குள்ள நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். எப்படி? பார்க்கலாம், சாக்கு மூட்டைக்குள்ளே பார்க்கலாம்.